ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பொட்டுக்கடலையை வச்சு சூப்பராக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியாக இதை செய்யலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச பொட்டுக்கடலை பவுடர் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பூன் போல் இருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இந்த மாவு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பால் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணும்போது இதில் பால் இல்லை தயிர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சின அந்த பாலாக இருந்தாலும் சரி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி நான் இதை இதுக்குள்ளே இப்படி ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அது மேலே போட்டு நம்ம அப்படியே ஒரு சைஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அடுப்பில் நம்ம எப்போவும் எப்படி பன்னீர் செய்யும் போது வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வைக்கலாம். இதில் நம்ம பால் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பால் சேர்க்குறது அந்த பன்னீரோட டேஸ்ட் நமக்கு அந்த வாசனையும் சரி, ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் கரெக்டான அந்த லெவலுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக மட்டும்தான் நம்ம பால் இல்லை தயிர் இல்லை பால் பவுடர் சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். நான் எப்போவுமே வேக வைக்கும் போது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணுவேன். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம இப்படி வச்சு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிச்சதுனால மேலே தண்ணி வந்துடுது. அதனால் நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு தண்ணி சூடானோடனே லாஸ்ட்டு சிம்மில் வச்சிடலாம். பொறுமையாக வேகட்டும். இது நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடலாங்க. இப்போ இதை எப்படியே மூடிடுச்சு, நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் கழிச்சு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இது நமக்கு வெந்து வந்துடும். ஆனால் உடனே எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக சில்லுன்னு ஆகணும், அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஃபுல்லாக சில்லுனாகி இந்த மாதிரி சைட்லலாம் அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். இப்போ இதில் சின்ன சின்னதாக பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு அப்புறமா தான் கட் பண்ணணும். நான் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுறதுனால சரியாக கட் பண்ண வரல. இப்போ நான் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீசஸாக இது கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பன்னீர் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பக்கோடா டைப்பில் இதை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் திக்கான ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிறைய நம்ம இந்த மாதிரி பன்னீர்லாம் செய்யும் போது ஒரு தடவை செய்யும் போதும் எந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதே போல் இன்றைக்கி இதை செய்கிறோம் இல்லைங்களா, இதை நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் வறுத்துட்டு குழம்புல போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த பேஸ்ட் நல்லா திக்கான ஒரு லேயராக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்கான ஒரு லேயராக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை மதியம் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளாக ரைஸு, டால் இல்லை ரசம் இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சுருக்கிங்கன்னா அது கூட ஒரு சைட் டிஷ் ஆகும். இது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்கான ஒரு லேயராக பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை தடவை இந்த மாதிரி வெரைட்டியான பன்னீர்லாம் செஞ்சுருப்போமோ அத்தனை தடவையுமே குழம்பு செய்கிறது, வறுத்துட்டு செய்கிறது, பச்சையாக அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி குழம்பு செய்கிறது, அதுக்கப்புறம் வறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு. இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு லேயரை நம்ம இதை போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் ஒட்டுற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீதி மாவு இதில் இருக்குது, இன்னமும் கூட இதில் பாதி இருக்குது. அதில் சரியாக போயிடும். நான் இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த அப்புறமா அதை மீதி இருக்கிற அந்த மாவில் மிச்சத்தை நான் டிப் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா அது அந்த மசாலா ஓரளவுக்கு ஜஸ்ட் உள்ளே ஊறி வரும். அதனால் வச்சுட்டும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். இந்த மசாலா ஆட் பண்ணும்போது இதில் தயிர் சேர்த்துட்டு இந்த கடலை மாவு மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா, அப்போ அதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து செஞ்சிங்கனாலும் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டும் சேர்த்து கொடுக்கும். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயில் இந்த பீசஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரேடியாக கடாயில் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கணும் அதுக்கு ஏற்ற
ஏற்ற மாதிரி நிறைய பீஸ் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ஹீட் ஆன அப்புறமா தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெய் ஊற்றியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இதே நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் ஓகே. வேறு ஏதாவது வந்து பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து அதிகமாக எண்ணெய் இல்லாமல் ஓரளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை வந்து செஞ்சுட்டு வறுத்த அப்புறமா இதிலே நம்ம குழம்பு செய்யணும்னா அந்த எண்ணெய் வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே எண்ணெயை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கடாய் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும், அதோடு கூடவே நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே வந்து எடுத்து திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வந்து வேக வைக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், ஆனால் மிதமான சூடில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரைக்கும் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாகவும் சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் குழம்பும் செய்யலாம். ஏதாவது வந்து ஒரு குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி இந்த பீஸ் வந்து போட்டுருங்க. அது நல்லா கொதித்து அந்த 3 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கொதிச்ச அப்புறமா லாஸ்ட்டாக கரம் மசாலா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஓகே. நீங்கள் என்ன குழம்பு செஞ்சாலுமே சரிங்க, புளிக்குழம்பு செஞ்சாலும் சரி, எந்த டிஷ் வந்து செய்கிறீங்க வீட்டிலனாலும் இந்த மாதிரி எண்ணெயில் பிடிச்சிட்டு செஞ்சு பாருங்கள். இது வந்து டேரெக்டாக அப்படியே செஞ்சால் நல்லா இருக்காது. இதே மாதிரி நான் வேறு ஒரு பன்னீர்லாம் செய்யும்போது சொல்லியிருப்பேன், இது வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணலாம், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ஆனால் இது வந்து டேரெக்டாக ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் குழம்புல ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த கடலை மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம அப்படியே வந்து வறுத்துக்கலாம். கட் பண்ண இல்லைங்களா, அந்த பீசஸ் மட்டும் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிற பீஸையும் நான் அதே மாதிரி இந்த மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, வறுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல. மேலுக்குள்ளே செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சூப்பரான சாஃப்ட்லையும் அப்படியே பன்னீரோட டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சூரியன் மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னாலும் இதை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சூரியன் செஞ்சு பாருங்கள். மஞ்சூரியனும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த மேலுக்குள்ளே அந்த மசாலா வந்து நல்லா விட்டுருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.